நாராயணனின் 10 அவதாரங்களில் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் என்பதை அறிமுகப்படுத்துதல். ஆமை வடிவம் எதற்காக? ஸ்திரத்தன்மை, தாங்கும் சக்தி, பொறுமை. அப்போது உலக நிலைமை தேவாசுரர்களின் பகை, தேவர்களின் பலவீனம். தேவர்களுக்கும் அசுர சண்டை அதிகரித்தது. அதில் அசுரர்கள் பலம் அதிகரித்தது. தேவாஸ் பலவீனமடைந்தனர். இன்றியமையாத சக்தி தேவைப்பட்டது. பிரம்மாவிடம் சென்று ஆலோசனை கேட்டனர். இறுதியில் நாராயணனை அழைத்தனர். நாராயணன் கூறினார், அமிர்தத்தை பெறும் வழி பார்க்கடலை மதிக்க வேண்டும். பார்க்கடல் மதன யோசனை 20 நிமிடம். அமிர்தம் பார்க்கடலில் மறைந்து கிடந்தது. அதை எடுக்க பெரிய மலை, பாம்பு, தேவர்கள், அசுரர்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும். மந்தர மலை மதன கம்பமாக, வாசுகி பாம்பு கொடியாய் பயன்படுத்தப்பட்டது. தேவாசுரர்கள் இணைந்து அமிர்தத்திற்காக உடன்பாடு செய்தனர். மந்தர மலை மூழ்கியது. பார்க்கடலில் மலை மூழ்க ஆரம்பித்தது. அப்போது தேவாசுரர்கள் பயந்தனர். அப்பொழுது நாராயணன் ஆமை வடிவம் எடுத்து கூர்ம அவதாரம் ஆனார். அவரது முதுகில் மந்தரமலை அமர்ந்தது. நிலைத்தன்மையை அளித்து கடல்மதனம் தொடர்ந்து நடந்தது. கடல்மதனத்தில் தோன்றிய பொருட்கள். பார்க்கடல் மதித்தபோது வந்த காமதேனு, உச்சை ஸ்ரவஸ் குதிரை, கௌஸ்துப மணிமுத்து, ஐராவதம் யானை, கல்பவிருட்ச மரம், சுரபி பசு, தேவி லக்ஷ்மி, சந்திரன், ஹாலாஹல விஷம், அமிர்த கலசம் போன்றவை. ஹாலாஹல விஷத்தை சிவபெருமான் குடித்தார். அவர் நீலகண்டன் ஆனார். அமிர்தம் தோன்றியது. அமிர்தம் வெளிவந்தது. அதை அசுரர்கள் கைப்பற்ற முயன்றனர். நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து தேவாஸ்களுக்கு அமிர்தம் வழங்கினார். அசுரர்கள் ஏமாற்றப்பட்டனர். ஆமை அவதாரம் பொறுமை, தாங்கும் சக்தி, அடித்தளமாக இருப்பதன் பெருமை. தேவசுரர்களின் ஒற்றுமை பெரிய சாதனைக்கு தேவையானது. அமிர்தம் உழைப்பால் மட்டுமே கிடைக்கும். மோகினி அவதாரம் உண்மை, பொய் கலந்திருந்தாலும் இறுதியில் தர்மம் வெற்றி பெறும். நாராயணனின் கூர்ம அவதாரம் தர்மத்திற்காக எடுத்த அர்ப்பணிப்பு. தாங்கும் சக்தி அடித்தளத்தின் மகத்துவம். நமது வாழ்க்கையில் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு முயற்சித்தால் வெற்றியை பெறலாம் என்பதே நாராயணனின் திருவிளையாடல் கூறலாம். இதில் முக்கியமானது என்னவென்றால், அதர்மம் ஓங்கும் போதெல்லாம் தர்மம் வெளிவரும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும்.